எனக்கு மிகவும் பிரியமான நண்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் பார்ப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், மாறாத கர்த்தர் நம்மை கடந்த 6 மாதங்கள் நல்லவராய் இருந்து வழி நடத்தி இந்த 7வது மாதத்தில் முதல் நாளிலே கர்த்தருடைய வார்த்தையோடு வந்து உங்களை சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஒருவேளை கடந்த 6 மாதங்கள் பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள், பல நெருக்கங்கள் உங்களை போட்டு அழுத்தி கொண்டிருக்கலாம். எப்படி மீண்டு வெளியே வருவதென்று தெரியவில்லை என்று சொல்லி, ஆனால் இந்த 7வது மாதத்தில் கர்த்தர் தமது வல்லமையை விளங்க பண்ணுவார், உங்களை மேன்மைப்படுத்துவார், உங்களை உயர்த்துவார். கடந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மளுடைய குடும்பத்தையும் ஊழியத்தையும் அழகாய் ஆச்சரியமாய் கர்த்தர் நடத்தினார். அதே ஆண்டவர் இந்த 7வது மாதத்தை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு என் இருதயத்தில் போட்ட ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அது சங்கீதம் 30வது சங்கீதம் 11வது வசனம் சொல்லுகிறது, என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினீர். தாவீது சொல்லுகிறான், என்னுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினீர். இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் எது தெரியுமா இருக்கிறது? புலம்பல். தேவைகளின் நிமித்தம் புலம்பல், வியாதி நிமித்தம் புலம்பல், பல பிரச்சனை நிமித்தம் புலம்பல். ஐயோ, நான் எப்படி இதிலிருந்து நான் மீண்டு வெளியே வருவேன்? என்னுடைய சூழ்நிலைகள் எப்படி மாறும்? என் பிள்ளைகள் எதிர்காலம் என்ன என்று சொல்லி பல யோசனைகளின் நிமித்தம் நம்முடைய இருதயத்தில் முதலாவது வருவது கற்பனை உலகத்தில் போய் நம்மை மீறி புலம்ப துவங்குவோம். சில சகோதரிமார் வீட்டிலே வேலை செய்து கொண்டே இருப்பார்கள், வேலை போய்கொண்டே இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா அவருடைய யோசனையும் புலம்பலும் வேறு எங்கேயோ இருக்கும். ஒருவேளை வேலை ஸ்தலத்தில் வேலை செய்கிற சகோதரர்களும் அப்படிதான், வண்டியில் போகும்போதும் அப்படிதான், தன்னை போல தன்னை மறந்து ஏதோ ஒரு காரியத்தை தனக்குள்ளாக பேசிக்கொண்டு ஒரு குழப்பம் நம்மை போட்டு அழுத்தி கொண்டிருக்கிறது. ஒருவேளை இந்த 6 மாதம் உங்களை அடிமைப்படுத்தியிருந்த குழப்பத்தின் கிரியைகளை கர்த்தர் இந்த 7வது மாதத்தில் முறித்து உங்கள் தலையை உயர்த்த அவர் போதுமானவராயிருக்கிறார். உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்ற அவர் போதுமானவராயிருக்கிறார். எந்த காரியத்தை குறித்து நீங்கள் புலம்புகிறீர்களோ அந்த காரியத்திலே கர்த்தருடைய கரம் செயல்பட்டு உங்கள் தலையை உயர்த்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். நம்பிக்கையை ஒரு நாளும் விட்டு விடாதிருங்கள். கர்த்தர் நமக்கு எந்தெந்த நேரத்தில் எல்லாம் உதவி செய்கிறார், ஏன் நாம் புலம்புகிறோம் என்று சொல்லி சில காரியத்தை மாத்திரம் நாம் தியானித்து நான் உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். முதலாவது 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 5லிருந்து 10 வசனங்களை கவனித்து பார்ப்பேன் என்று சொன்னால், அந்த இடத்தில் அன்னாளின் ஒரு புலம்பல் இருக்கிறது. ஒரு தேவைக்கான ஒரு புலம்பல். ஐயோ, எனக்கு பிள்ளை இல்லையே என்கிற ஒரு புலம்பல். ஏதோ ஒரு தேவைக்காய் நீங்களும் புலம்பிக் கொண்டே இருக்கலாம். எப்பொழுது என்னுடைய வாழ்க்கை தரம் மாறும்? எப்பொழுது கர்த்தர் என்னையும் விசாரிப்பார்? எப்பொழுது கர்த்தருக்கு அற்புதம் செய்வார்? என்னுடைய சூழ்நிலைகள் எப்பொழுது மாறும்? எனக்கு எப்பொழுது விடுதலை நடக்கும் என்று சொல்லி பல காரியங்களை குறித்து நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். இந்த அன்னாள் வருஷந்தோறும் ஆலயத்திற்கு போகும் பொழுதும் திரும்பி வரும் பொழுதும் கண்ணீரோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை. ஒரு நாள் தீர்மானித்து தேவ சமூகத்தில் வெகு நேரம் அவள் ஜெபிக்க ஆரம்பிக்கிறாள். வெகு நேரம் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். ஒரு காரியத்தை அன்னாள் அறிந்து கொண்ட ஒரு காரியம் என்ன தெரியுமா? என் புலம்பலை எந்த மனுஷனும் மாற்ற முடியாது. என் புலம்பலை என்னுடைய கணவன் மாற்ற முடியாது. என்னுடைய புலம்பலை என்னுடைய வேலைக்காரர்கள் மாற்ற முடியாது. என் புலம்பலை மாற பண்ணுகிறவர் கர்த்தர் என்று சொல்லி பிரசங்கில் அழகாய் ஒரு வசனம் சொல்லுகிறது, அழ ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு என்று சொல்லி ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புலம்பல் பெரிய காரியமாக இருக்கலாம். நான் எப்படி வீடு கட்ட போகிறேன்னு தெரியல, எப்படி நான் மேலே வருவேன்னு தெரியல, எப்படி என் பிள்ளைகளை செட்டில் பண்ணுவேன்னு தெரியல, எப்படி என் பிள்ளைக்கு நல்ல வேலை வாங்கி கொடுப்பேன்னு தெரியல என்று சொல்லி பல யோசனைகளோடு நீ காத்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? உன் புலம்பலை எல்லாம் அவர் ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். ஒருவேளை உங்களுடைய புலம்பல்கள் மற்ற மனிதனுக்கு ஒரு அற்பமான காரியமாக இருக்கலாம், மற்ற ஜனங்களுக்கு ஒரு கேலி கூத்தாக இருக்கலாம், மற்றவர்களுக்கு ஒரு நையாண்டியாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உன் புலம்பலை அறிந்திருக்கிறவர். நீ வேதனையோடு பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். சில மரண வீடுகளில் போய் பார்க்கும் பொழுது அந்த மரணித்த பிள்ளையோ இல்லை தகப்பனாரோ மரித்து போயிருக்கும் பொழுது அவர்கள் புலம்பும் போது உபயோகித்து பேசுகிற வார்த்தை சில நேரங்களில் இருதயத்தை உடைத்திருக்கிறது. ஐயோ, இப்படி புலம்புறாங்களே, இவ்வளவு வேதனையான வார்த்தைகளை சொல்கிறாங்களே, இவ்வளவு புலம்பி அழுகிறாங்களே என்று சொல்லி இன்றைக்கு நிச்சயம் சொல்லுகிறேன்,
உன்னுடைய புலம்பலை அவர் மாற பண்ணுவார். உன்னுடைய முகத்தை அவர் பிரகாசிக்க செய்வார். எப்பொழுது எனக்கு வாசல் திறக்கும் என்று காத்திருக்கிற உங்களுக்கு இந்த 7வது மாதத்தில் கர்த்தர் அற்புதமாய் வாசல்களை திறந்து கொடுப்பார். நீ எதிர்பார்த்திராத ஒரு நம்பிக்கை, எதிர்பார்த்திராத ஒரு மேன்மைகளை கர்த்தர் கொடுக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். முதலாவது, நீ தேவையோடு புலம்புகிற தேவையை கர்த்தர் தீர்த்து வைப்பார். பிரியமானவர்களே, இந்த அண்ணால் கேட்டது என்ன தெரியுமா? எனக்கு ஆஸ்தியை தாரும் என்று கேட்கவில்லை, எனக்கு பணத்தை தாரும் என்று கேட்கவில்லை, நிலத்தை தாரும் என்று கேட்கவில்லை, எனக்கு ஒரு பிள்ளையை மாத்திரம் தாரும், அந்த பிள்ளையை நான் உமக்காக கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தோடு செய்கிற ஒரு வேண்டுதல், வெகுநேரம் செய்த ஒரு வேண்டுதல், கண்ணீரோடு செய்த ஒரு வேண்டுதலை பரலோகம் கவனித்து பார்த்தது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அன்னாளை நினைத்தருளினார் என்று சொல்லி. இன்றைக்கு கர்த்தர் உங்களை நினைப்பார், உங்கள் தலையை உயர்த்துவார், உங்களை மேன்மைப்படுத்துவார், உங்களை கனப்படுத்துவார். உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்ற அவர் போதுமானவராய் இருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அற்புதங்களை செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். இரண்டாவது, நாம் எதற்காக புலம்புகிறோம் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. யோவான் 5வது அதிகாரத்தில் அந்த பெதஸ்தா குளத்தடியில் ஒரு 38 வருஷம் வியாதியாக இருக்கிற ஒருவன் படுத்திருக்கிறான். அவன் படுத்திருக்கிற அவனை இயேசு கண்டு ஒரு காரியம் கேட்கிறார். நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். நன்றாய் கவனிங்கள், ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்ட பொழுது அவன் தன்னை மீறி ஒரு புலம்பலை புலம்புகிறான். ஐயோ, தேவ தூதன் வந்து இந்த தண்ணீரை கலக்குவான், சில நேரங்களில் அற்புதங்கள் நடந்திருக்கிறது நான் பார்த்திருக்கிறேன். எப்பேற்பட்ட வியாதியாய் இருந்தாலும் முந்தி எவன் இறங்குகிறானோ அவன் வியாதி குணமாய் அவன் எலும்பி நடந்து போவான். ஆனால் என்னை கொண்டு போய் இறக்குவதற்கு யாருமே இல்லை என்று சொல்லி அந்த வியாதியஸ்தன் புலம்புகிறான். ஒருவேளை வியாதியின் நிமித்தம் ஒரு புலம்பல் உங்களுடைய வாழ்க்கையில் வந்திருக்கலாம். எப்பொழுது எனக்கு இந்த வியாதி மாறும்? இந்த வியாதி யார் விடுதலையாக்க முடியும்? இந்த வியாதி யார் நீ தூக்கி எடுக்க முடியும்? ஐயோ, நான் தவறு செய்து இந்த வியாதி வந்தது, பிசாசினால் இந்த வியாதி வந்தது, பில்லி சூனியத்தினால் இந்த வியாதி வந்தது, நான் எப்படி மேலே எழும்பி வர முடியும் என்று சொல்லி நீங்கள் ஒரு வேளை யோசித்து கொண்டிருக்கலாம். உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய புலம்பலை அவர் ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். உன்னுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். அவன் சொன்ன காரியத்தை எல்லாம் இயேசு கேட்டு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட, உன் படுக்கையை கையில் எடுத்துக்கொள், நீ நடந்து போ என்று சொன்னார். வார்த்தை வந்தவுடன் கர்த்தர் அவனை பலப்படுத்த ஆரம்பித்தார். வார்த்தை வந்தவுடன் கர்த்தர் உனக்கு எல்லா சூழலும் வெளிச்சமாய் மாற்றினார். இனி எனக்கு விமோச்சனமே இல்லை, இனி நான் மேலே வர வாய்ப்பே இல்லை என்று நினைத்த அவனுக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்ய தமது கரத்தை நீட்டினார். அவர் விடுதலையை கொடுத்தார். இதே ஆண்டவர் இன்றைக்கு உங்களை எழும்பி நடக்க செய்வார், உங்களை மற்றவர்களுக்கு சாட்சியாக நிற்க செய்வார். அநேகருக்கு ஆச்சரியமாய் கர்த்தர் உங்களை கொண்டு போய் நிறுத்துவார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை. மூன்றாவது காரியம், எந்த காரியத்திற்கு நாம் புலம்புகிறோம்? வேத வசனம் சொல்லுகிறது, பேதுரு எல்லாவற்றையும் இழந்து போனான். முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் இல்லாமல் வந்து நின்ற பொழுது அந்த படகிலே இயேசு வந்து நின்றார். இயேசு நின்ற பொழுது இயேசு சொல்லுகிறார், உன்னுடைய படகை கொஞ்சம் ஆழத்தில் கொண்டு போகின்றார். அவன் ஆழத்தில் கொண்டு போகிற நேரத்தில் அவன் சொல்லுகிறார், நான் முழுதும் பிரயாசப்பட்டேன், ஒன்றுமே இல்லை, ஏதோ தோல்வியின் நிமித்தம் புலம்பல் வந்திருக்கலாம். நல்லா தான் பிரதர் நான் படித்தேன், நல்லா தான் பிரதர் எக்ஸாம் எழுதினேன், நல்லா தான் பிரதர் எல்லாம் பண்ணேன், என்னோடய பர்ஃபார்மன்ஸுக்கு நான் எவ்வளவோ மார்க் எடுத்திருக்கணும், ஆனால் நான் தோல்வியை பார்த்துருக்கிறேன், இன்றைக்கி எல்லாத்தையும் நான் தோல்வியை பார்த்துருக்கிறேன், என்னால் எழும்பி வர முடியல என்று சொல்லி நீங்கள் ஒரு யோசிக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை மேன்மைப்படுத்துகிற கர்த்தர், உங்களை உயர்த்துகிற கர்த்தர், உன் தடைகளை உடைக்கிற கர்த்தர். இன்றைக்கு அவர் அற்புதங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். நீங்கள் எதை குறித்தும் கலங்கி நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. உடைய தோல்விகள் எல்லாவற்றையும் வெற்றியாய் மாற பண்ணுவார். என் பிள்ளைங்க நல்லா தான் படிக்கிறாங்க, ஆனால் நல்ல வேலை இல்லை, நல்லா தான் எல்லாம் படிச்சிருக்காங்க, சரியான ஒரு பொசிஷனுக்கு வர முடியல, ஐயோ இப்படி வருவாங்க அப்படி வருவாங்க நான் மன கற்பனை வைத்திருந்தேன், ஆனால் எல்லாம் நிராசையாய் போனது என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் என்ன தெரியுமா செய்ய போறாரு? உங்கள் பிள்ளைகளின் நிலையை கர்த்தர் உயர்த்த போகிறார். நீ ஆழத்தில் வலையை போடும் பொழுது வலை கிளியத்தக்கதாய் உன் ஆசீர்வாதங்களை உன் நன்மைகளை கர்த்தர் கொடுத்து மேன்மைப்படுத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். கடைசியாய் எதற்காக நாம் புலம்புகிறோம் என்று தெரியுமா? 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 4வது வசனத்தில் பார்க்கும் பொழுது அந்த அதிகாரம் முழுவதும் பார்க்கும் பொழுது ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள, பலன் இல்லாமல் போகும் மட்டும் தாவீதோடு இருந்த ஜனங்கள் அழுகிறார்கள். எல்லாவற்றையும் இழந்து போன ஒரு சூழ்நிலை. ஒரு வேளை நீ எல்லாவற்றையும் இழந்து போன ஒரு சூழ்நிலை
பிரதர், ஒரு காலத்தில் நாங்கள் நல்லா வாழ்ந்தோம் பிரதர், ஒரு காலத்தில் நாங்கள் நல்லா இருந்தோம், உயர்வாக இருந்தோம். ஆனால் இன்றைக்கி எல்லாவற்றையும் இழந்து போயிட்டு ஒன்றுமே இல்லாமல் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். என் கரம் பலனை இழந்து இருக்கிறது, சம்பாதிக்கக்கூடிய பலன் கையை விட்டு விலகி இருக்கிறது, இனி என் கையில் ஒரு ஆசீர்வாதமும் இல்லை என்று சொல்லி நீங்கள் ஒரு வேளை யோசிக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், என்ன தெரியுமா? நீ இழந்ததை திருப்பிக் கொள்வாய், இழந்ததை திருப்பிக் கொள்வாய். தாவீது கேட்கிறான், ஆண்டவரே அந்த தண்டை நான் பின்தொடரவா, அதை நீ எனக்கு தருவீரா என்று கேட்டபொழுது கர்த்தர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அதை பின்தொடர், சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய். உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், நீங்கள் சகலத்தையும் திருப்பிக் கொள்வீர்கள். சகல ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் உங்கள் கரத்திலே கொடுத்து உங்களை மேன்மைப்படுத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். உன் நம்பிக்கை வீணாய் போவதே இல்லை. இன்றைக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்வார், உன் முகத்தை பிரகாசிக்க செய்வார், உன் வாழ்க்கையில் இழந்து போயிருக்கிற நன்மைகளை, நம்பிக்கையை அவர் புதிதாக்குவார். இன்றைக்கு அவர் உன் தலையை உயர்த்துகிற நாளாக இருக்கட்டும். கடந்த 6 மாதத்தில் ஏற்பட்ட கசப்பை மறந்து விடுங்கள். இந்த 7வது மாதத்தில் கர்த்தர் நன்மையை வரவைப்பார். வாக்கு தத்தத்தின்படி உங்கள் புலம்பல்கள் எல்லாவற்றையும் அவர் ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். உன் துக்கத்தை மறக்க பண்ணுவார், உன் வேதனையை மறக்க பண்ணுவார். இழந்ததை திருப்பி கொள்வீர்கள். கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார். காட் பிளஸ் யூ. நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டும். பரலோக பிதாவே, இந்த வார்த்தை கேட்கிற அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கடந்த 6 மாதங்கள் என் பிள்ளைகளை கர்த்தரை நல்லவராய் இருந்து நடத்தினீர். இந்த 7வது மாதத்தில் கர்த்தர் என் பிள்ளைகளின் புலம்பல்களை மாற்றுவீராக, அற்புதம் செய்வீராக. வேதனையோடு, துக்கத்தோடு, ஆண்டவரே இழப்புகளோடு, ஆண்டவரே சோத்திரம் தேவைகளோடு யார் யாரெல்லாம் நிற்கிறார்களோ அத்தனை பேருக்கு அற்புதம் செய்ய அப்பா. புலம்பலை மாற்றுங்க, விடுதலை தாங்க. இன்றைக்கு கர்த்தர் இப்படி பிள்ளைகளை விசாரித்து அனுப்பும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். தடைகளெல்லாம் நீங்கட்டும், ஆச்சரியத்தை பார்க்க கிருபை தாரும். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் இருதயத்தை சிந்தை ஆளுகை செய்யட்டும். ஆண்டவரே, கிருபை மேல் கிருபை உண்டாவதாக நான் ஜெபிக்கிறேன். இன்றைக்கு கர்த்தருடைய கரம் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். இந்த 7வது மாதத்திலும் கர்த்தர் தேவைகளை சந்தியும். என்னென்ன காரியங்களோடு கர்த்தாவே உடைய முகத்தை நோக்கி பார்க்கிறார்களோ அத்தனை பேருக்கும் என் தேவன் விசாரித்து அனுப்பும். ஆண்டவரே, எல்லா தடைகளையும் நீக்குங்க அப்பா. தேவன் கூட இருந்து நடத்துங்க, நல்ல வேலையை தாங்க. திருமண காரியத்துக்காக யாரும் காத்திருக்காங்க, நல்ல ஆண்டவரே வரன்களை தருவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரமாய் ஐஸ்வரத்தை சம்பாதிக்கக்கூடிய பலனை தருவீராக. வியாதி பலவீனங்கள் எதுவும் பிள்ளைகளை தொடாதபடி பாதுகாத்துக் கொள்ளும். இந்த மாதத்தை பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினால் நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.